உங்கள் வீட்டில் 10 லட்சம் ரூபாயை திருடிவிட்டு அதில் 10,000 ரூபாயை உங்களுக்கே திருப்பிக் கொடுப்பவனை நீங்கள் ஏற்பீர்களா என வினா எழுப்பியுள்ள சீமான், எது வாங்க சென்றாலும் நல்லதாக வாங்க வேண்டும் என நினைக்கும் மக்கள் நாட்டை ஆளுபவர்களை மட்டும் தற்குறிகளையும் தருதலைகளுமாக தேர்ந்தெடுப்பதா என கடிந்துரைத்துள்ளார். நீங்கள் எல்லோரும் எளிதானதை செய்ய விரும்புகிறீர்கள், சரியானதை செய்ய விரும்பவில்லை. எது சரியோ அதைத்தான் செய்வீர்கள், எது சரியோ அதைத்தான் தேர்வு செய்வீர்கள். நீங்கள் பொண்ணு பார்க்க போனால் நல்ல பொண்ணை தேடுவீர்கள், பையன் பார்க்க போனால் பொண்ணுக்கு நல்ல பையனை தேடுவீர்கள், சாப்பிட போனால் நல்ல கடை, துணி வாங்க போனால் நல்ல சட்டை, செருப்பு வாங்க போனால் நல்ல செருப்பு, கடிகாரம் வாங்க போனால் நல்ல கடிகாரம், எது வாங்க போனாலும் நல்லது. ஆனால் நாட்டை ஆளுகிற தலைவனில் மட்டும் தற்குறி, திருடன், தருதலை இவர்களை தேர்வு செய்கிறீர்கள். ஏன் அங்கே தடுமாறுகிறீர்கள்? ஏன் அங்கே ஒரு முறை ஏமாந்தால் பத்தாதா? ஒரு முறை 5 முறை இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் ஐயா கலைஞர் அவர்கள். 4 முறை ஆண்டிருக்கார் அம்மையார் ஜெயலலிதா, 4.5 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி, 5 ஆண்டுகள் ஐயா ஸ்டாலின். என்ன மாற்றத்தை கண்டீர்கள்? என்ன ஏற்றம்? கடன் ஏற்றம். என்ன ஏற்றம்? 1000 2000 குடும்ப தலைவிக்கு ஏற்றம், 2000 2500 ஒரு ஏற்றம், 8000 டோக்கன் ஒரு ஏற்றம், 10,000 டோக்கன் ஒரு ஏற்றம். டோக்கன் யார் கொடுப்பா?